பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி நேயர்களுக்காக. வருஷமும் பிறந்துருச்சு, 4வது மாசமும் வந்துருச்சு. எங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நமக்காக ஐயா, உங்களுடைய பார்வையில துலாம் ராசிக்கு எப்படி அமைகிறது? துலா ராசிக்காரர்கள் சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. மேல்மலையின் ஒரு அங்காளம் இடத்தில் ஒரு சரணாகதி அடைவதும், மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை புற்றுள்ள அம்மன் கோயில், அதாவது இல்லை என்றால் உக்கர தெய்வத்தினுடைய அம்மன் வழிபாடு இந்த வருடம் பராப வருடத்தில் உங்களை பாதுகாக்கும். கண்டிப்பாக ஒரு தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப நாள் ஒரு பிரச்சனை, அது நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள், நல்ல மாத்திரைகள், திடீரென்று ஒரு மாற்றம் கிடைச்சி ஒரு நிம்மதி ஆகிடுவாங்க. குறிப்பாக இவங்களுக்கு எப்போவுமே ஒரு மன அழுத்தம், முதுகு தண்டுவடம், கழிவுப்பாதை உபத்திரம் என்றைக்குமே தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கும். அதில் கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக குரு தசையில், குரு புத்தியில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு முழு பரிசோதனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட செல்வாக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகும். தேகாரிக்கும் பொலிவு பெறும். ரொம்ப நாட்களாக வழக்கு போன்ற விஷயத்தில் இந்த சிக்கல் தீரும். நீண்ட நாட்களாக சுபகாரிய தடைகளெல்லாம் மாறும். குரு பார்வையே இல்லை என்றாலும் குரு தனஸ்தானமான 2ஆம் இடத்தையும் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இரத்தபந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக உதவிடுவது பெரிய அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். எல்லா விதத்திலும் சனி உங்களுக்கு இன்னும் வாக்கியபடி அடுத்த 2.5 ஆண்டு காலம் 6ஆம் இடத்திலிருந்து நிறைய விஷயங்களை செய்வார். துலாம் உச்சம் பெறக்கூடிய ராசி சனியானவர். எனவே உடற்பயிற்சியை மறந்து விடாமல் செய்வது பலவித நன்மைகளையும் யோக பலத்தையும் பெற்றுத்தரும். துளாராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்த ஏதாவது மாற்றங்கள் வந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடாது. உடனடியாக அதை ஏற்று செய்யக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நல்லதும் அனுகூலமும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். சுதாகரன் அவர்கள் காத்திருக்காங்க. அம்மா, துலாமுக்கு எப்படி அமையுதுமா? துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஆண்டு தான். பொதுவாக துலாத்துக்கு குரு நல்லது பண்ண மாட்டார், 3 குடையராக வராரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் எல்லா வித விஷயங்கள்லையும் நல்ல வருமானம், தின வருமானம், மாத வருமானம், இந்த மாதிரியான வருமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல புதிதாக வீடு கட்டுதல், இடம் வாங்குதல், வண்டி வாகனம் வாங்குதல், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் நல்லா மேம்பாடாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 5ல் ராகு பகவான் இருக்கார். 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தை பாக்கிய அமைத்த கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ராகு பகவான் பாவகிரகங்கள் 5ல் இருந்தால் குழந்தை அமைப்பு தாமதமாகுன்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட மருத்துவ ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு குழந்தை அமைப்பு கிடைக்கிறதுக்கு கூட நல்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது 6ல் ஒரு பாவகிரகம் இருந்தாவே எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்ற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு வியாஜங்களில் வெற்றிகள், தேர்வு வெற்றிகள், விளையாட்டுத்துறைகளில் வெற்றிகள், இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் படிப்படியான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார். ஸோ தூக்கமின்மை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 11ல் இருக்கக்கூடிய கேது பகவான் மூத்தோர்களுக்கு சில உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களுக்கான உடல் உபாதைகளில் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருப்பீங்க.
உங்களுக்கு தொழில் விஷயம் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு பயணங்கள் விஷயம் நல்லாயிருக்கும், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். மற்றபடி வந்து எல்லா வித சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி துணைக்கிட்ட வந்து வாக்குவாதங்கள் வச்சுக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதிகபட்சமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த டைமிங்கில் உடல் உபாதைகள் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறதுனால மற்ற விஷயங்களை எப்படி செஞ்சுக்கிட்டாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நன்றிமா. திரு வெங்கடேசன் அவர்கள், துலாத்திற்கு எப்படி அமைகிறதுங்க ஐயா? சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே, இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நேரங்களை செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதர ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவகாரத்தினால் வந்து நீங்கள் நிறைய மன உளைச்சல் ஆகிற காலகட்டமாக இந்த வருடம் அமைய இருக்கிறது. சொத்து எனக்கு அதிகமாக கொடுக்கலான்னு பேராசைப்பட்டு நீங்கள் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். அதனால் நம்மளுடைய உடன் பிறந்தவ தான் நம்மளோட கொஞ்சம் அதிகமாக வைத்துக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு மன நிம்மதியை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே அதுலேருந்து பெரிய பிரச்சனை உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லை, உங்களோட உடன் பிறந்ததான் நல்லா இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோன்றணும். அப்போ தான் இந்த வருஷத்தில் அதை விட எத்தனையோ விஷயத்தில் வந்து பார்த்தா நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்தா பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தா கவனங்கள் இருக்க வேண்டும். மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் பாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் செய்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுதே நீங்கள் வந்து பார்த்தோன்னா உடனடியாக மருத்துவரை அணுகி அதுக்கான ஆலோசனை பெறுவது சிறப்பை கொடுக்கும். வெளிநாடுகளில் வேலை செய்ய வேண்டும் என்ற கனவுகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருது வெளிநாடு பணம் கட்டுறேன், விசாவுக்காக பணம் கட்டி நிறைய வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் கூட இந்த வருஷம் நீங்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்க போகிறது. வண்டி வாகனத்தில் கவனங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலாளிகளோட வந்து நிறைய வந்து நெருக்கமான அந்யோன்யம் இருப்பது, மூன்றாவது நபர்கள் நம்ம தலையீடு வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா அதனால் நமக்கு நிறைய மன உளைச்சலும் மன சங்கடங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி வகையிலும் சரி பிள்ளைகள் வகையிலும் சரி கவனங்கள் இருக்க வேண்டும். என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று அளந்து பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு வாரத்தையும் வரக்கூடிய புதன்கிழமை நாளன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வதும், பசுமாட்டுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும், தவிடு புண்ணாக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றியா. திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள், நீங்க சொல்லுங்க, துலாத்திற்கு எப்படி அமையிறது? உண்மையும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தான் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீர் தாண்டி கடல் தாண்டி வெளிநாட்டு யோகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைச்சு கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் நீர் ராசியில் வராரு. பொதுவாக 6 கூடியவன் 10ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புகள், பதவிகள், கௌரவம் இதெல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறனால மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்டது, வயசில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 11ஆம் இடத்துல கேது வரதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், திடீர் யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை தான். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு வருமானங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சிறுதொழில் பெருவல்லன்ற மாரி சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களோட பெரிய டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான முயற்சியெல்லாம் செய்யலாம். அதேமாரி 1க்கு 2க்கு மேற்பட்ட வருமானங்கள்லாம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த காலகட்டங்களில் உருவாக்கி கொடுக்கும். அதனால் இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல முறையில் வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். குறிப்பாக கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபமும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ரோட்டோரமாக இருக்கக்கூடிய சிறு கடையெல்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் வைக்கலாம். அது ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, மல்லிகை கடை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதே நேரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களை மட்டும் கொஞ்சம் உங்கள் கூட இருக்கிறவங்களோட கூட்டு தொழில் இருக்கிறவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வது பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றங்கள், நல்ல ஒரு படிப்படியான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகளை இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். வம்ச விருத்திக்கான ஒரு வழிமுறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடும், அதற்கு அடுத்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, இந்த 2 விஷயத்தில் நீங்கள் சரியான முறையில் கடைபிடிச்சிங்கன்னா நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்ரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ்.